வையகப்பன் மகன் என்போம், கானக வாசன் என்போம், தேத்துப்புடை சாலகன் என்போம். அப்படிப்பட்ட சாமி ஐயப்ப சாமி வந்து சோதிப்பாரா, ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டாரா. அப்படிப்பட்ட சாமி ரொம்ப சிறுசையா, ஆனா சக்தி ரொம்ப பெருசையா. குருவாயூரப்பன் மகன் என்போம், கைவல்லிய பதாதாயர் என்போம், ஜாதி மத பேதம் இல்லாதவன் என்போம், சிவசக்தி ஐக்கிய சொருபன் என்போம், செவி போக்காண்ட மூர்த்தி என்போம், துஷ்ட பயம் நீக்குவன் என்போம், தேவாதி தேவன் என்போம், தேவருக்கு தீர்த்தவன் என்போம், தேவேந்திர பூஜை என்போம், நாராயணன் மனிதன் என்போம், நெய்யபிஷேக பிரியன் என்போம், பிரணவ சுருவன் என்போம், பாபசங்கார மூர்த்தி என்போம், பாயாசன பிரியன் என்போம், பண்பொழி வாகன் என்போம், வரப்புற தாயன் என்போம், விபூதி பிரியன் என்போம், பொன்னம்பல வாசன் என்போம், கோகினி சுதன் என்போம், ரோகன ரூபன் என்போம். அப்படிப்பட்ட நம்ம ஐயப்ப சாமி மக்கள்களை காத்திருப்பாரா, ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டாரா. அப்படிப்பட்ட சாமி ரொம்ப சிறுசையா, சக்தி வீரமணி கண்டன் என்போம், சத்குரு நாதன் என்போம், சர்வரோக சிவான மூர்த்தி என்போம், சச்சிதானந்த சுரூபன் என்போம், சர்வபிஷ்ட தாயகன் என்போம், சாசோபாதம் அழுப்பம் என்போம், 18ஆம் படி குருவன் என்போம். அப்படிப்பட்ட சாமி நம்ம வந்து ஒவ்வொரு கைவிட பண்ணாப்லையா. அப்படி கைவிடாதவர்களுக்கு அப்படிப்பட்ட சாமியானவரு ரொம்ப சிறுசையா, ஆனா சக்தியோ ரொம்ப